கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களிடம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 18:48, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனிதனுக்கு என்னை தப்புவித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீ உயர்த்தி கொடுமையான மனிதர்களுக்கு தப்புவிக்கிற தேவன். அநியாயமான மனிதர்களுக்கு உங்களை தப்புவிக்கிறவர், உங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்களுக்கு உங்களை தப்பி வைக்கிறவர், உங்களை விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு உங்களை தப்பி வைக்கிறவர், உன்னை ஓட்டாண்டை ஆக்கி ஒன்றுமில்லாமல் ஊற விட்டு ஓட வைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர் மத்தியிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் முன்னால, உனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் முன்னால உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை தலைநிமர பண்ண வைக்க போகிறேன். அநேகர் கண்களுக்கு முன்பாக மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் உங்களை யார் துன்பப்படுத்த நினைத்தாலும், உங்களை யார் நிந்தனைக்கு உட்படுத்த நினைத்தினாலும், யார் உங்களை அவமானப்படுத்த நினைத்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் முன்னால் உங்களை நான் தலைநிமர பண்ண வைப்பேங்கிறார். அவர்கள் முன்னால் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக மனிதர் மத்தியிலே வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வேதனைப்பட்டு நான் என்ன செய்ய தெரியலையே கலங்கி தவிக்கிறீங்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை கரம்பிடிச்சு நடத்த போகிறார். அவர்கள் மத்தியிலே உங்களை தலைநிமர பண்ண போகிறாரு. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, வெற்றியாக இருங்க, விடுதலையாக இருங்க, எதிர்பார்த்து கொண்டிருங்க. உங்கள் தோல்விகள் சந்தோஷமாக மாறப்போகுது. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே ஆண்டவர் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு பலன் இறங்கட்டும், ஒரு கிருபை இறங்கட்டும். இந்த கால வேளையில் உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். எல்லா போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி விடுதலை கொடுத்து நீங்கள் உயர்த்தப்படுறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவ சமான குரல் பிள்ளைகள் ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.